ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் இது கருப்பு கவுனி அரிசி. இது பர்மா அரிசி. பர்மாலேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கின அரிசி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இது என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு ஆளாக இது என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு ஆளாக்கு அரிசியை எடுத்து நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாரு எப்படி போலன்ட்டு சுத்தமாக ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, வெறும் அந்த ஈரப்பதம் வண்டி தான் இருக்கணும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். தண்ணியெல்லாம் போடாமல் இது. ஆமாம், இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டுமா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபுல்லாக பவுடர் பண்ண வேண்டாம். நம்ம கஞ்சி அரிசி ஆகலைனாலும் பரவாயில்ல, ஒன்று ரெண்டாவது இருந்தால் தான் போதும். நான் ரொம்ப நைஸாக பண்ணிட்டேன்னா கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த அரிசியை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த அரிசியில். அதுதான் அது ஹைலைட்டு. அதை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளோட சுகர் லெவல் கூட ஸ்பைக் பண்ணி விட்டுரும். எப்பயுமே கஞ்சி வந்து சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து அதிகமாகும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி குறைனையா வச்சு சாப்பிடும்போது கஞ்சி குடிச்சாலுமே அதிகமாகும். சரியா? அதனால கொஞ்சம் குறைனையா வச்சுதான் சாப்பிடணும் நம்ம. சரியா? இப்போ என்ன பண்றேன், நான் குக்கர்ல போட்டுறேன். இப்போ நம்ம மிக்ஸில போட்டோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம குக்கர்ல போட்டு அப்படியே குக்கர்ல போட்டு ஆமா போட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை போட்டு தான் நம்ம இதை வேக வைக்கணும். நம்ம அதை நைட் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு எவ்வளோ அந்த கஞ்சி லெவல் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, ப்ளஸ் அந்த அரிசி வந்து வேகிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படிமா தெரியும்? மெஷர்மெண்ட் இல்லாமல் இதுக்கு நம்ம அந்த கஞ்சி வேகிறதும் ப்ளஸ் வந்து அந்த தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கணும். சரியா? இப்போ இதை நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதுல உப்பு அதெல்லாம் போடல. இப்போ உப்பெல்லாம் எதுவும் போட வேணாம். ஏன்னா இது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்வீட் சாப்பிடுவீங்க, நான் வந்து மோர் போட்டு சாப்பிடுவேன். அதனால நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட மாட்டேனே. இல்லை, நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று செய்யலாம். இல்லைன்னா மோர் போட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அந்த மாதிரியும் சாப்பிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். சரியா? ஓகேம்மா. நான் துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டிருக்கேன். அதுலேயே ஒரு 5 ஏலக்காய் போட்டு இப்போ இதை தேங்காய் பால் எடுக்க போகிறோம். எப்படி வந்து அரைச்சிட்டு வடிகட்டணும். காட்டுறேன். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் தேங்காய் பால். இதில் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பாலெல்லாம் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே வந்து தேங்காயில் இருக்க எல்லா பாலையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கஞ்சிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த இதில் ஏலக்காய் போட்டிருக்கனால நம்ம இதில் நாட்டு சக்கரை போட்டுட்டு இந்த தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் குடித்தா வாய் நாக்கம் இருக்கு இல்லையா, வாயில் ஸ்மெல் வரும் தெரியுங்களா, வயிற்றுலேருந்து இருக்க துர்நாட்டம் வந்து வாய் வழியாக தான் வரும், எம்டி ஸ்டொமக்கில் வரும். அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த தேங்காய் பாலை குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதே மாதிரி வயிற்றில் இருக்க புண்ணு அல்சருன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து இந்த தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது. அப்படியே குடிக்கிற பசங்களுக்கு அப்படியே கொடுங்க. இல்லை நாட்டு சக்கரை போட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற பசங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த சூடு இருக்க பசங்களுக்கு வந்து பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதில் நைட்டில் ஊற வச்சுட்டு அதையும் இந்த தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முக்கியமாக வாய்ஸ் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த பசங்களுக்கு இல்லை நாட்டு சக்கரை பாதாம் பிசின் இதெல்லாம் போட்டு கொடுங்க, சூப்பராக கேட்கும். வாரத்துக்கு 3 நாள்னு கொடுத்துட்டு வாங்க. இப்போ நான் இதில் செகண்ட் பால் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது 2வது வாட்டி மிக்சியில் போட்டோம் இல்லையா, அதையும் நம்ம நல்லா ஒரே இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரே இதில் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது இல்லையா, கீழே அடி பிடிச்சிடும். அதனால நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த ரைஸு. அதனால நம்ம ஆமாம் கீழே அடி பிடிச்சிக்கணும். இப்போவே பாரு, கீழே அடி பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும், அந்த தேங்காய் பாலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்க்கே வரணும். நம்ம இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அங்கே போய் செஞ்சோன்னா இது அடி பிடிச்சிடும். இப்போ எனக்கு கொஞ்சமாக அடி பிடிச்சிட்டு இருக்கேன், எடுத்து விட்டுடலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப நல்லது இந்த ரைஸு. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த ரைஸை. அதனால ராஜாக்களுக்கு அந்த ரைஸ் வந்து தட்டுப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரைஸை வந்து தடைப்பட்ட ரைஸ்ன்ட்டாங்க. அதாவது இந்த ரைஸ் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஏன்? ராஜாக்களுக்கு மட்டும். ஏன்னா அவ்வளோ சத்து இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ராஜாக்கள் கொண்டு தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்களாம். நல்லதா கலர் பார்த்தியா? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பொங்கி வரும்போது பாரு எவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும் அந்த கலர். இதில் இட்லி செஞ்சாலும் அந்த இட்லி கலர் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கலரும் அதுவும் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிட்டு இருக்கு. திக்காயிடுச்சுங்க பாரு, அரிசி பாரு நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு அரிசி. தெரியுதா? இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட அப்புறம் நம்ம அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, பரிமாறும் போது அந்த தேங்காய் பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். இதுலேயே போட்டு அந்த நாட்டு சக்கரையும் தேங்காய் பாலும் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. இது நான் எப்படி பரிமாறேன்னு பாரு. ஓகேம்மா. இருந்தாலும் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ இதில் நாட்டு சக்கரை ஒரு 2 டீஸ்பூன் ஸ்பூன் போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் போட்டு திக்னஸ் அவங்கவுங்க எப்படி வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டுக்கோங்க. இந்த திக்னஸே போதும் அப்படின்னா இந்த திக்னஸே போதும். சரியா? இப்போ இந்த தேங்காய் பாலை போட்டு கொதிக்க வைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த தேங்காய் பாலோட அந்த ஸ்மெல் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க, நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி பரிமாறணும்னு பாருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு இதில். அதனால ஏஜிங் எல்லாம் வந்து கம்மிப்படுத்தும். ஸ்கின் ஹெல்த்தியும் வந்து மெயின்டைன் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்தியும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இது. ஏன்னா இதுலேயும் அந்த ஒரு ஃபேட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவலும் நல்லா இது மெயின்டைன் பண்ணும். எனர்ஜியும் வந்து நிறைய தேவைன்னா இது வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நம்ம இப்போ குடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.